உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஞாயிறு ஆராதனை கண்டுபிடிக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துகிறோம். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேளைக்காய் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனைகளுக்கு நாமும் மகிமைப்படும்படியாக நமக்கு ஜெபிக்கிற மாதிரி நம்மை சோதரிக்கிறோம். பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சமாதானம் சுகமும் தீர்க்காயுசும் உண்டாகப்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பார்க்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சுகமும் சமாதானம் பெருகப்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பாட்டின் ஆராதனை நீங்கள் பொருட்படுத்திக் கொள்ளுங்க, செய்ய வேண்டிய நீங்கள் பொருட்படுத்திக் கொள்ளுங்க. இந்த நாம மாத்திரம் உயர்த்தப்பட்ட மகிமைப்பட்ட ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் நல்ல பிதாவே. ஆமென். சில பாடலை பாடி பாடலுக்கு செல்லே 136வது பாடலை பாடும். பாடல் 136வது பாடல். அநாதி தேவன் அடைக்கலமே அவர் முக்கிய பெண்களுடைய ஆதாரம் என்ற பாடலை அவர் உற்சாகங்களை கட்டி பாடுகிறார்கள். இந்த தேவன்
நீர் நீதிமான காரணம் என்னும் கேடத்தினால் சூழ்ந்து கொள்கிற இந்த வார்த்தையினாய் ஒவ்வொருவருடைய காரணம் என்னும் கேடத்தினால் நீ சூழ்ந்து கொள்வீராக. உங்களுடைய கேடத்தினாலே நீ சூழ்ந்து கொள்வீராக. நீதிமான கேடகம் காரணம் என்னும் கேடத்தினால் சூழ்ந்து கொள்கிற இந்த வார்த்தையினாய் நீர் ஒவ்வொருவருடைய காரணத்தினாலே சூழ்ந்து கொள்வீராக. நீ சூழ்ந்து கொள்வீராக. உங்களுடைய காரணம் பெரியவனாக்குகிற வார்த்தையாய் உங்களுடைய ஒவ்வொருடைய பெரியவனாக்குகிற அந்த காரணம் இந்த காலை வேளையில் ஆராதனை வேளையிலே ஒவ்வொருவருக்கும் விளங்கட்டும் அப்பா. ஒவ்வொருவருக்கும் விளங்கட்டும் அப்பா. ஒவ்வொருவருக்கும் விளங்கட்டும் அப்பா. உங்களுடைய காரணத்தினாலே ஒவ்வொருடைய மூடுகப்பா. உங்களுடைய காரணத்தினாலே ஒவ்வொருடைய மூடுகப்பா. உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி அப்பா. உமக்கு சூத்திரமானவரே, இந்த வருடத்தில் நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படியாய் உங்கள் முந்தின சீரை பார்த்து உங்களுக்கு நற்செய்தி உண்டாக செய்வேன் என்று சொன்ன தேவன் இந்த நேரத்தில் பலனத்தோடு சோர்வோடு பொருளாதாரத்திலே கடினமான சூழ்நிலையில் கடந்து சென்றிருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து நீர் சொல்கிறீரப்பா, முந்தின சீரை பார்த்து நற்செய்தி உண்டாக செய்வேன் என்று சொன்ன தேவன் ஒவ்வொருவருக்குமாய் இந்த வருடத்தில் தானே நற்சீரை கட்டளையிடுவதாக நமக்கு சோத்திரம் அப்பா. உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. உமக்கு சோத்திரம் அப்பா. எல்லாவற்றிலும் நற்சீர் உண்டாகட்டும் அப்பா. சரியான ஆரோக்கியத்திலே நற்சீர் உண்டாகட்டும் அப்பா. பெலனிலே நற்சீர் உண்டாகட்டும் அப்பா. பொருளாதாரத்திலே நற்சீர் உண்டாகட்டும் அப்பா. எல்லாவற்றிலும் பூரணமான ஆசீர்வாதம் ஒவ்வொருவர் மீதும் கடந்து வரட்டும் அப்பா. ஒவ்வொருவர் மீதும் கடந்து வரட்டும் அப்பா. ஒவ்வொருவர் மீதும் கடந்து வரட்டும் அப்பா. ஒவ்வொருவருக்கு நீர் நற்சீரை உண்டாக செய்கிறதாய்க்கு உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி அப்பா. உன்னுடைய பலனத்தில் என்னுடைய பலன் பூரணமாய் விழுந்துவிட வார்த்தையின்படியாய் ஒவ்வொருவருடைய பலன் நிரப்பட்டும் அப்பா. உங்களுடைய பலன் நிரப்பட்டும் அப்பா. நீ அவனமாய் நிரப்புகிறதாய்க்கு உமக்கு சோத்திரம் அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. இதுவரையாய் நீர் எங்களுக்கு பாராட்டி நம்முடைய கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. யோபியும் அவனுக்குண்டான யாவற்றையும் நீர் வேலை எடுத்து பாதாத்தது போல உங்களுடைய பிள்ளைகள் எல்லாவற்றையும் தீங்குக்கு நின்றும் நீர் விலைக்கு பாதாத்து கொள்ளுங்கப்பா. எல்லா அந்த கொள்ளை நோய்க்கு விலைக்கு பாதாத்து கொள்ளுங்கப்பா. உங்களுடைய தெய்வீக பிரசனம் ஒவ்வொருடைய ஆட்கொள்ளட்டும் அப்பா. உங்களுடைய தெய்வீக பிரசனம் ஒவ்வொருடைய ஆட்கொள்ளட்டும் அப்பா. பசுத்தாவியானவர் நீங்க ஆட்கொள்ளுங்க. நீங்க வழி நடத்துங்கப்பா. இந்த வாரம் முழுவதுமா இந்த தெய்வீக பிரசனம் ஒவ்வொருடைய ஆட்கொண்டு வழி நடத்தட்டும். ஒவ்வொருவருக்கும் நற்சீர் உண்டாக செய்யுங்கப்பா. எல்லாவற்றிலும் நற்சீர் உண்டாகட்டும். எல்லாம் சீர் பொருந்தட்டும் அப்பா. பரிசுத்தாவியானவர் நீர் எங்கள் மத்தியில் கிரியை செய்து கொண்டிருக்கிறதாக நமக்கு சோத்திரம் அப்பா. யார் யாரெல்லாம் பலவீனத்தோடு காணப்படுகிறார்களோ அவர்களுடைய சரீரத்தில் இந்த ஆராதனை வேளையிலே ஒவ்வொரு பலனும் நீங்கி நற்சீர் உண்டாகட்டும் அப்பா. உள்ளுறுப்புகளிலே பலன் உண்டாகட்டும் அப்பா. ஆரோக்கியம் உண்டாகட்டும் அப்பா. சௌக்கியம் உண்டாகட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே சுகத்தை நாங்கள் கட்டளையிடுகிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் சுகத்தை கட்டளையிடுகிறோம் அப்பா. நீர் சுகத்தை கட்டளையிடுகிறதாக நமக்கு சோத்திரம் அப்பா. நற்சீர் உண்டாக செய்கிறதாக நமக்கு சோத்திரம் அப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நீர் பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆவியானவரே நீர் எங்களோடு பேசுங்க. அடியானே நீர் மறைத்து வெளிப்படுவீராக. எல்லா துதிகன மகிமையில உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவர் உலக ரட்சகமாகிய இயேசுவின் நாமத்தினாலே அவரை வாழ்த்துகிறேன். வேதத்திலிருந்து ஒரு வேத பகுதியை வாசிக்கும் நாளிலே நாம் தியானிக்கலாம். நீதிபதிகள் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தையும் நாம் வாசிக்க கேட்கலாம். நீதிபதிகள் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வேதாம் வைத்திருக்கிறான உங்கள் திறந்து எங்களோடு கூட கர்த்தரை ஆராதிக்க கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். அவர் கண்டே மூடி கூட கண்டே கர்த்தருடைய முகத்தை நாம் நோக்கி பார்க்கலாம். அப்பா பிதாவே, உடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் உடைய பாதத்திலே வந்திருக்கிறோம். உடைய விளையாட்டு ரத்தத்தின் நலனை எங்களை ஆவி ஆத்மா சரீரம் முழுவதுமாய் ஒரு விஷயம் கழுவும்படியாய் அப்படி ஜெபிக்கிறோம். அப்பாவை ஸ்தோத்திரிக்கிற அந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சுகம் உண்டாக முடியாது, பலன் உண்டாக முடியாது, மன விருத்தி, சந்தோஷம்,
உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா அப்படி துதிக்கிற 5:52 மீனை கொண்டு திரளான ஜனங்களை போஷித்து மீதியான துணிகளை எடுத்து வைத்த சர்வ வல்லமை தேவன் இந்த வார்த்தையினுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையை திருப்தி மன நிறைவை கொண்டு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கேட்கும் பொழுதே சுகம் உண்டாகும். ஆவியானவர் உடைய பிள்ளைகளை நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அடியாரை மறைத்து நீர் வெளிப்படும் ஆசீர்வதிக்கும். வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைவாய் உண்டாகும். ஆசீர்வதிக்கும். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். மறுபடியுமாய் நாம் நீதிமொழிகள் 18:10 வாசிக்க கேட்கலாம். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். இந்த நாளிலே வேதாகமத்தில் இருக்கிற ஒரு சில நீதிமான்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீதிமானாய் கர்த்தர் பார்க்கிறார். 1 நாம் யாவருக்கும் அறிந்த வசனம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை கழுவி நம்மை சுத்திகரிக்க போதுமானதாக இருக்கிறது. யாரெல்லாம் இயேசுவின் மேலே விசுவாசம் வைக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையிலே தேவன் பரிசுத்தத்தை அவர் கட்டளையிடுகிறார். என்னுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டது, என்னுடைய பாவம் மூடப்பட்டதோ, என்னுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, என்னுடைய ஆவியிலே கபடம் இல்லாதிருக்கிறதோ அவர் பாக்கியவான் என்று சொல்லி நேரத்தில் நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நீதிமானாய் மாற்றும்படியாய்தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக கல்வாரி சிலுவையிலே தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தி உங்களை என்னையும் கழுவி சுத்திகரித்து நீதிமானாய் கர்த்தர் மாற்றியிருக்கிறார். நீதிமானாய் மாற்றின பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற முதல் நிறைவான ஆசீர்வாதம் சுகம் என்று பார்க்கிறோம். இந்த நாட்களிலே கொரோனா வியாதியினாலே உலகம் எங்கிலும் காக்க தடுக்க மருந்து இல்லாவிட்டாலும் ஏராளமான பேர் இந்த வியாதியினாலே பாதிக்கப்பட்டிருந்தாலும் வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவரும் அப்பத்தை தண்ணீரை ஆசீர்வதிப்பார், வியாதியை முன்னிலிருந்து விலக்குவார், நானே பரிகாரியாகிய கர்த்தர் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த உலகத்திலே உங்களை என்னை உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவன் சுகத்தை கொடுக்கும்படியாயினால் ஏசாயா 53ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் அடிக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம் அந்த வசனத்தை. அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். தேவர்களை நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய தழும்புகளால் குணமானோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிற மாபெரும் வாக்கியம், இயேசு சிலுவையிலே மரித்தபடினாலே, அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே, அவருடைய காயப்பட்ட தழும்புகளினாலே உங்களுக்கும் எனக்கும் சுகத்தை கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். நம்முடைய நாம் பாவங்களுக்கு செத்து அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாயிருப்பான். இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட பிள்ளைகள் நாம் நீதிமான்களாக இருக்கிறோம். சங்கீதம் 32ஆம் சங்கீதத்திலே 11ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை பாராய் சொல்லப்படுகிறது. சங்கீதம் 32:11 நாம் வாசிக்க கேட்கிறோம். நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள், செம்மையான இருதயம் உள்ளவர்களே நீங்கள் எல்லாரும் ஆனந்த முழக்கமிடுங்கள். அல்லேலூயா. நீதிமான்கள் என்று சொன்னால் கர்த்தருக்குள்ளே களி கூறுகிற பிள்ளைகள் நீதிமான்கள், கர்த்தருக்குள்ளே மகிழ்ந்து களி கூறுகிற பிள்ளைகள். இந்த உலகத்தில் எல்லாராலும் கர்த்தருக்குள்ளே மகிழ்ந்து களி கூற முடியாது. யாருக்கு மகிழ்ச்சியை கர்த்தர் கொடுக்கிறார் என்று சொன்னால், ஏசாயா 58ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய நாளிலே மனமகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு
மகிழ்ச்சியை கர்த்தர் கட்டளையிடுகிறார். இந்த கடைசி நாட்களிலே இந்த கொள்ளை நோயினாலே ஆலயங்கள் மூடப்பட்டிருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய நாளிலே நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது வீடுகளில் இருந்து கர்த்தருடைய பாடல்களை பாடவும், வேதத்தை அதிகமாய் வாசிக்கவும், கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் தொழுது கொள்ளும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை கற்றுக் கொடுப்பார். கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளானேன் என்று சொல்லி பத்மு தீவிலே தனித்து விடப்பட்டவனாகிய யோவான் சொல்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானே. தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்த ஆவி நிறைந்தனாலே கர்த்தரை பாடுவதும், ஆவியோடு உண்மையோடு கருத்தோடு ஜெபிப்பதும் நம்முடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. யாரெல்லாம் வேதத்தை வாசிப்பதிலும் ஜெபிப்பதிலும் வாஞ்சி தாகம் இருக்கிறதோ கர்த்தர் உங்களை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். உங்களுடைய கைகள் பிரயாசத்திலே ஒரு விடுதலை, ஒரு ஜெயத்தை கர்த்தர் கட்டளையிடுகிற தேவனாய் இருக்கிறார். தேவன் தம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலே வெற்றி வாழ்வை கொடுக்கும்படியாய், சுகத்தை கொடுக்கும்படியாய், மகிழ்ச்சியை கொடுக்கும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். இந்த உலகத்துல எந்த ஒரு பணமோ பதவியோ அல்லது எந்த ஒரு உலகத்தில் இருக்கிற பொருட்களோ மனுஷனுடைய வாழ்க்கையில சமாதானத்தை கொடுக்க முடியாது. சிலுவையிலே இயேசு உங்களுக்கு வந்திருக்கிற சமாதானம், சிலுவையில் அவர் நீங்களும் நானும் சமாதானத்தை அடையக்கூடியான ஆக்கினி தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் வர வேண்டிய எல்லா சாபங்கள், எல்லா அது நிமித்தம் வருகிற எல்லா தண்டனைகளை அவர் தம்மையிலே ஏற்றுக்கொண்டபடினாலே தேவன் உங்களுக்கு எனக்கும் சமாதானத்தை கற்றுக் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் சொல்கிறார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். நான் கொடுக்கிற சமாதானம் உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஏன் மனுஷனுடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லை என்று சொன்னால், மனிதன் இந்த உலகத்தில் இருக்கிற பணத்தை நோக்கி ஓடுகிறான், பதவியை நோக்கி ஓடுகிறான், புகழ்ச்சியை நோக்கி ஓடுகிறான். ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த உலகத்தில் பணத்தை காட்டிலும் நேர்மையானது ரட்சிப்பாய் இருக்கிறது. பணத்தை காட்டிலும் இந்த உலகத்தில் நேர்மையானது கர்த்தரை அறிகிற அறிவாய் இருக்கிறது. வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நற்கீர்த்தி, நற்பெயர் இந்த உலகத்தில் இருக்கிற பணத்தை காட்டிலும் மேலானதாய் காணப்படுகிறது. தேவனை அறிகிற அறிவு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றை காட்டிலும் மேலானதாக இருக்கிறது. அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது, கர்த்தரை அறிகிற அறிவிற்காக, அவரை அறிகிற அறிவின் நேர்மைக்காக இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாய் எண்ணுகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். கரங்கள் வைத்து ஒரு அல்லையே சொல்லுங்க. வேதத்தில் ஏராளமான பக்தர்களை குறித்து, நீதிமான்களை குறித்து இந்த நாளில் ஏராளமாக இருக்கிற ஒரு சில காரியங்களை நாம் வேகமாய் நாம் பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். அப்போஸ்தலர் 10:22. அதற்கு அவர்கள், நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவரும் யூத ஜனங்கள் எல்லாராலும் நல்லவருக்கு சாட்சி பெற்றவருமாகிய கொர்நேலியு என்னும் நூற்றுக்கதிபதி உம்மை தம்முடைய வீட்டுக்கு அழைப்பித்து உம்மால் சொல்லப்படும் வார்த்தைகளை கேட்கும்படி பரிசுத்த தூதனாலே தேவயத்தனமாய் கட்டளை பெற்றார் என்றார்கள். போதும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, கொர்நேலியு என்று சொல்லப்படுகிற நூற்றுக்கு அதிபதி இங்கே பேதுருவை அழைத்து தன்னுடைய வார்த்தைகளை கேட்கும்படி பரிசுத்த தூதனாலே அவனுக்கு கட்டளையை அவன் பெற்றிருந்தான். தேவனுடைய பிள்ளைகள் நீதிமான் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தைகளை கேட்க வாஞ்சி உள்ள பிள்ளைகள். இந்த கொர்நேலியு என்று சொல்லப்படுகிற நபரை குறித்து வாசிக்கும் பொழுது 10ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிக்கும் பொழுது இவ்வாறாய் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தேவனுக்கு பயந்தவருமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அல்லேலூயா. இங்கே நீதிமானாகிய கொர்நேலியுவிலே காணப்பட்ட விசேஷமான குணாதிசயம் என்று சொன்னால், முதலாவது அவன் மிகப்பெரிய அதிகாரியாக இருந்தான்.
நூற்றுக்கு அதிபதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதிபதியாயிருந்தாலும் அவன் தேவ பக்தி உள்ளவன். அவன் மாத்திரமல்ல, அவனுடைய குடும்பம் முழுவதும் தேவ பயத்தோடு காணப்படுகிற பிள்ளைகள். வீட்டார் அனைவரோடும் கூட தேவனுக்கு பயந்தவருமாயிருந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் இன்னைக்கு அநேக பெற்றோர் தேவ பக்தி உள்ளவர்களாக காணப்படுவார்கள். குடும்ப அங்கத்தில் பிள்ளைகள், பேர பிள்ளைகள் மனம் போல வாழ்கிறவர்களாக காணப்படுவார்கள். நீதிமான் என்று சொன்னால் நாம் மாத்திரம் இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்படுவது மாத்திரமல்ல, நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பேர பிள்ளைகள் முழுவதுமாய் நம்முடைய குடும்ப அங்கத்தினர் ஒவ்வொருவரும் தேவ பக்தி உள்ளவர்களாய், தேவனுக்கு பயப்படுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அவன் தேவ பக்தி உள்ளவன். வீட்டார் அனைவரோடும் கூட தேவனுக்கு பயந்தவருமாயிருந்தான். தேவனுக்கு பயப்படுகிறது என்று சொன்னால், இந்த உலகத்தில் இருக்கிற அநேக தெய்வங்கள் போல நம்ம சாமி கும்பிடலன்னா சாமி இதை செஞ்சிடும், கடவுள் இதை செஞ்சிடுவார், நமக்கு தண்டனை கொடுத்துருவார், அப்படி அல்ல. நம்முடைய வேதத்திலே கர்த்தருக்கு பயப்படுதலை குறித்து சொல்லும் பொழுது, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் தீமையை விட்டு விலகுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுடைய மனசாட்சிக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வேதத்திலே சொல்லியிருக்கிற அநேக தீமையான காரியங்களை விட்டு நீங்கள் விலகும் பொழுது நீங்கள் தேவனுக்கு பயப்படுகிறவர்கள். தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் தான் தேவ பக்தியாக வாழ முடியும். தேவ பக்தியின் ரகசியம் சுத்த இருதயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் நிதானமாய் நடப்பார்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுடைய வார்த்தை நிதானமாய் இருக்கிறதா? வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மூடன் தன் வாயை விரிவாய் திறக்கிறான், ஞானியோ பின்னுக்கு அடக்கி வைக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சொற்களின் மிகுதினாலே பாவம் இல்லாமல் போகாது என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நிதானமான பேச்சு, நிதானமான நடக்கை, உங்களுடைய கிரியைகள் எல்லாம் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான். தேவனை அலட்சியம் பண்ணுகிறவர்கள். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறார். உங்களுடைய வாழ்க்கை நிதானமாய், தேவனுக்கு பிரியமாய், கிரமமாய் வேதத்தை வாசிப்பதிலும் ஜெபிப்பதிலும் கர்த்தரை ஆராதிப்பதிலும் தேவனுக்கு எடுத்த காரியங்களில் நீங்கள் எப்படிப்பட்டவர்களாய் காணப்படுகிறீர்கள்? வாய்ப்பதில் பேசுகிறவர்களாக காணப்படுகிறீர்களா? சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் கிறிஸ்துவனுடைய அன்பை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துவர்களாய் காணப்படுகிறீர்களா? பொருளில் நான் மாத்திரமல்ல, அவன் தேவ பக்தி உள்ளவன் மாத்திரமல்ல, தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனுக்கு பயந்தவனாயிருந்தான். அல்லேலூயா. அடுத்தபடியாக நீதிமானாகிய கொர்நேலியுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற விசேஷ குணாதிசயம் என்னவென்று சொன்னால், தான தர்மங்களை அவன் ஜனங்களுக்கு மிகுதியாய் அவன் செய்தான். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். கர்த்தர் அதை திரும்ப கொடுப்பார். தேவனுடைய பிள்ளைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், தேவ பக்தி உள்ளவர்களாய் காணப்படுகிறோம், தேவனுக்கு பயப்படுகிறவர்களாய் காணப்படுகிறோம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய தான தர்மங்கள் தேவனுடைய சன்னிதானத்திலே வந்து ஜெபமும் தான தர்மமும் எட்டினது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 3ஆம் வசனம் முதல் வாசிக்கலாம். உன்னுடைய ஜெபங்களும் உன் தர்மங்களும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவரையும் வெகு நாட்களாய் அவன் தொடர்ச்சியாக கிரமமாக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய தான தர்மங்கள் தேவனுக்கு நினைப்புகளாக காணப்படுகிறது. நீங்கள் செய்கிற தான தர்மங்கள் ஒருவேளை நம்ம என்னெல்லாமோ செஞ்சுக்கிறோமே, ஒன்றுமே பல
வேளைக்காக உங்களுடைய தான தர்மங்கள் தேவனுடைய சன்னிதானத்தில் தேவனுக்கு முன்பதாக நினைப்பூட்டுதலாய் அது ஒரு சுகந்த வாசனையாய் கர்த்தர் நுகர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஓரிடத்து நாட்களிலே ஜனங்கள் பொருளாதாரத்தில் மிகவும் நெருக்கப்படுகிற ஜனங்கள் வீட்டு வாடகை கட்ட வேண்டும், கரண்ட் பில் கட்ட வேண்டும், இன்னும் வாகன கடன்கள், இன்சூரன்ஸ், டேக்ஸ் இதெல்லாம் கண்டிப்பாக அவர்கள் கட்ட வேண்டிய காரியங்களை கட்ட வேண்டியது அவசியமாக இருக்கிறதுனாலே ஜனங்கள் மிகவும் நெருக்கப்படுகிறார்கள். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய நாமம் பலத்த துர்கம், நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாயிருப்பான் என்று சொன்னால் உங்களுடைய சரீரத்தில் காணப்படுகிற சுகம் மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் கர்த்தரை நம்பும்போது கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான்கிற வார்த்தை முடியும். உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் செழிப்பை கர்த்தர் நிச்சயமாய் கட்டளையிட கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுடைய பொருளாதாரத்தில் ஒரு செழிப்பை கர்த்தர் கட்டளையிடுவார். மாபெரும் மாற்றங்கள் கர்த்தர் வரப்போகிறது. உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் கொண்டு வரப்போகிறார். சங்கீதம் 91:14 நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை வாராய் சொல்லப்பட்டது. வாசிக்கலாம். அவன் என்னிடத்தில் வாஞ்சா இருக்கிறபடியா அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியா அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். யாரும் நான் தேவன் மேலே, தேவனுடைய வார்த்தையின் மேலே, அவரை ஆராதிப்பதில், ஜெபிப்பதில், கர்த்தருடைய வசனங்களை வாசிப்பதில் வாஞ்சியாய் நீங்கள் காணப்படுவதானால் நிச்சயமாய் தேவனுடைய வாழ்க்கையிலே சுகத்தை, பொருளாதாரத்திலே சுகத்தை, சரீரத்திலே சுகத்தை, உங்களுடைய குடும்ப சமாதானத்திலே ஒரு சுகத்தை கர்த்தர் கட்டளையிட கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். மறுபடியும் நாம் வாசிக்க கேட்கலாம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கிறோம். அவன் தேவ பக்தி உள்ளவன், தேவனுக்கு பயந்தோருமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், தேவ பக்தி உள்ளவர்களாக காணப்பட வேண்டும், தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக காணப்பட வேண்டும். தேவையான ஜனங்களுக்கு தான தர்மங்களை நாம் செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். இப்படிப்பட்ட பலிகள் மேலே தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்று வேதத்திலே சொல்லப்படுகிறது. விசேஷமாய் விசுவாச குடும்பத்திலே கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்கு நாம் உதவி செய்ய கடனாளிகளாய் நாம் காணப்படுகிறோம் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு நிலையுடைய தான தர்மங்கள் தேவனுடைய சன்னிதானத்திலே கெட்டினது. நீங்கள் தேவனுக்கு என்று கொடுக்கிறது அது ஒரு வகை. இன்னொரு காரியம், நாம் ஏழைகளுக்கு கொடுக்கிறது இன்னொரு வகையாக காணப்படுகிறது. அதன் மேலே கர்த்தர் நினைவு கூறுகிற தேவனாயிருக்கிறார், அதை திருப்பி தருகிற தேவனாயிருக்கிறார். நீதிமான் இறங்கி கடன் கொடுக்கிறான், துன்மார்க்கனோ அவன் கடனை வாங்கி செலுத்தாமல் போகிறான் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் நீதிமான்களாய் காணப்படுவீர்களானால் மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர்களாக காணப்படும். பணம் எல்லாவற்றிற்கும் உதவும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய பணத்திற்கு நாம் எஜமான்கள் அல்ல. ஒரு தேவனுடைய மனுஷன் சொல்லப்படுது வாராய் சொல்கிறார், நாம் பணத்திற்கு எஜமான்களாய் அல்ல, நாம் பணத்திற்கு கண்காணிகளாய், அதை மேனேஜ் பண்ணுறவர்களாய் நாம் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். உபாகம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்கிற சர்வ வல்லமுள்ள தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். கைட்டு செய்கிற எல்லாவற்றையும் நிறைவாய் ஆசீர்வதிக்கிற தேவனாய் கர்த்தர் காணப்படுகிறார். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை கொடுக்கிற தேவன். தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு சம்பாத்தியம் பண்ணுவதற்கான பலன், ஞானம், விவேகம், புத்தி,
சாமர்த்தியம், திறமை எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அப்போ தாவீது சொல்லுகிறான், தேவனுக்கு ஏராளமாய் கொடுத்த மனுஷனும் சொல்லுகிறான், தேவனிடத்திலிருந்து பெற்று நான் அவருக்கே கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகள், பணத்திற்கு நாம் எஜமான்களாய் அல்ல, பணத்துக்கு கணக்கு ஒப்புவிக்கிறவர்களாய், மேனேஜ் பண்ணுகிறவர்களாய் கத்தர் உங்களை என்னையும் கத்தர் வைத்திருக்கிறார். கத்தர் குறையை கத்தருக்கு கொடுக்க வேண்டும். அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டியதை அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டும். இயேசு கிறிஸ்துவிடத்தில் கூட அங்கே இருக்கிற ஜனங்கள் வந்து கேட்கிறார்கள், ராயனுக்கு வரி செலுத்துவது சரியா என்று கேட்டுக்கொள்வது கத்த சொன்னார், தேவனுக்கு இதை தேவனுக்கு செலுத்துங்கள், ராயனுக்கு இதை ராயனுக்கு செலுத்துங்கள் என்று சொல்லி அவரும் வரி செலுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் கத்திற்கு கொடுக்கிற காரியங்கள், அரசாங்கத்துக்கு கொடுக்கிற காரியங்கள், தேவனுக்கு கொடுக்கிற தசமபாகங்கள், காணிக்கைகள், எல்லா வரிகள் மேலே கத்தர் பிரியமாய் இருக்கிறார். இந்த கொர்நேலியு தான தர்மங்களை மிகுதியாய் பண்ணினபடினாலே எல்லாம் தேவனுடைய சொந்தத்திலே நினைப்பொருட்களாய் காணப்பட்டது. கடைசியாக கொர்நேலியு நாம் வாசிக்கும் பொழுது எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாட்களில் வீடுகளில் இருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளுடைய நேரத்தை நீங்கள் எப்படி செலவழிக்கிறவர்களாக காணப்படுகிறீர்கள்? ஜெபத்திலும் வேத தியானத்திலும் நீங்கள் செலவிடுகிறீர்களா? தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், சோர்ந்து போகாமல் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். 18ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு சகோதரி இடைவிடாமல் போய் அதிகாரியை தொந்தரவு பண்ணி பதில் கிடைக்கிறவரை அவள் போராடுகிறவளாய் காணப்பட்டார். ஊமை சொன்னார். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவரும் மனுஷனை மதியாதவருமாய் இருந்தான். அந்த பட்டணத்தில் ஒரு விதவையும் இருந்தால் அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாது இருந்தது. பின்பு அவள், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷனை மதியாமலும் இருந்து இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அடக்காதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என்றார். பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அணிந்துள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி, இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இரவும் பகலும் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்துல கூப்பிடுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? அவர் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? அல்லேலூயா. சங்கீதம் 103ஆம் சங்கீதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். இடைவிடாமல் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய அற்புதங்களை செய்வார். உங்களுடைய தான தர்மங்கள், உங்களுடைய ஜெபங்கள் தேவனுடைய சமூகத்தில் நினைப்புகளாய் காணப்படும். ராக்பெல்லர் என்று சொல்லப்பட்ட மிகப்பெரிய பணக்காரர் ஒருவர் இருந்தார். தன்னுடைய வாலிப வயதில் ஏராளமாய் பொருளை சம்பாத்தியம் பண்ணி வைத்திருந்தார். மருத்துவர்கள் சொன்னார்கள், அவருக்கு வந்து ஹார்ட் அட்டாக்ல சீக்கிரமாக இறந்து போவார் என்று சொன்ன பொழுது தன்னுடைய வாழ்நாளை எண்ணிக்கொண்டிருந்த அவருடைய வாழ்க்கையில் ஒரு தீர்மானம் பண்ணினார். கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண ஆரம்பித்தார். ஏழைகளுக்கு ஏராளமாய் தான தர்மம் பண்ண வேண்டும் என்று தீர்மானம் பண்ணி தன்னுடைய ஆசையிலே ஏராளமானதை ஏழைகளுக்கு கொடுத்தார். அநேக தேசங்களிலே ஆலயங்களை கட்டும்படியாய் தேவனுக்கு பயப்படுகிற அநேக ஊழியர்களுக்கு ஏராளமாய் கொடுக்க ஆரம்பித்தார். அவர் தன்னுடைய வாழ்நாளை ஏறத்தாழ வாலிப வயதிலிருந்து நோய் வந்து மரித்து போவார் என்று மருத்துவர்கள் சொன்னார்கள். ஆனால் அவர் பண்ணின ஜெபம், அவர் பண்ணின தான தர்மங்கள், அவர் கர்த்தருக்கு கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொடுத்த காரியங்களை மற்ற நினைவு கொடுத்து ஏறத்தாழ நல்ல முதிர் வயதில் 80 வயதுக்கு மேற்பட்டவராய் அவர் தேவனுடைய நாட்டில் போய் சேர்ந்தார். அல்லேலூயா. இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய பணக்காரர்கள், பில் கேட்ஸ் இன்னும் மிகப்பெரிய பணக்காரர்கள்
ஏழைகளுக்கும் மருத்துவத்துக்கும் படிப்புக்கும் ஏராளமாய் உதவி செய்தவர்களாய் காணப்படுகிறார்கள். தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய ஜெபம், நம்முடைய தான தர்மம் பரலோகத்திலே நினைப்புள்ளதாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஜெபம் பண்ணுவதிலே ஜாக்கிரதையாயிருங்கள், ஜெபத்திலே விழித்திருங்கள், சோர்ந்து போகாமல் செடியுங்கள். உங்களுக்கும் எனக்கும் மாதிரி இயேசுதான் மாதிரி. இயேசு ராமுழுக்கும் ஜெபித்தார் என்ற வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து முழங்கால் படிந்து ஜெபித்தார் என்ற வேதத்திலே வாசிக்கிறோம். கெத்செமனே தோட்டத்திலே கூட அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே என்னுடைய சித்தமல்ல ஆண்டவரே உம்முடைய சித்தம் நிறைவேற என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்கிறார். தேவனுடைய சித்தத்தின்படி, தேவனுடைய சித்தம் நிறைவேற பிதாவை நோக்கி அவர் விண்ணப்பம் பண்ணுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இயேசு கிறிஸ்து கண்ணீரோடு ஜெபித்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து எருசலேமை நோக்கி பவனி போன பொழுது எருசலேமை பார்த்து கண்ணீர் வடித்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் நீங்களும் நான் நம்முடைய தேசத்திற்காய் கண்ணீரோடு ஜெபிக்க கடமைப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம். அழிந்து போகிற ஆத்மாக்களை கர்த்தர் ரட்சிக்கும்படியாய் கண்ணீரோடு ஜெபிப்பது நம்மேலே விழுந்த கடமையாயிருக்கிறது. ஆத்தும ஆதாயம் செய்கிறவன் ஞானம் உள்ளவன் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் ஜெபத்திலே விழித்திருங்கள், இயேசுவை போல ஜெபியுங்கள். உங்களுடைய ஜெபம், உங்களுடைய தான தர்மம் மாத்திரம் தேவனுடைய சன்னிதானத்திலே இல்லை. கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுடைய கண்ணீரை எல்லாம் என்னுடைய துருத்தியிலே வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இசைக்கியாவை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் ஆயுசு நாட்களில் 15 ஆண்டுகள் கூட்டி கொடுத்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை வைத்து ஒரு அறிவியை சொல்லுங்க. உங்களுடைய கண்ணீர் ஜெபம், உங்களுடைய தேவ பக்தி, தேவனுக்கு பயப்படுகிற காரியங்கள், உங்களுடைய தான தர்மங்கள், உங்களுடைய ஜெபங்கள் எல்லாவற்றிற்கும் கர்த்தர் பிரதிபலனாய் நிறைவான சமாதானத்தை, நிறைவான பொருளாதார ஆசீர்வாதங்களை, நிறைவான நன்மைகளை, இன்னும் குடும்பங்களிலே ரட்சிக்கப்படாத அங்கத்தினரை கர்த்தர் ரட்சிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. இயேசுவை போல நீங்கள் ஜெபிப்பீர்களா? கண்ணீரோடு ஜெபிப்பீர்களா? எருசலேம் குமாரத்திகள் ஸ்திரீகள், அநேக ஸ்திரீகள் இயேசு கிறிஸ்துடைய பாடுகளை பார்த்து அழுதபோது, இயேசு கிறிஸ்துவை பார்த்து அழுதபோது கர்த்தர் சொன்ன காரியம், எனக்காக அழாதீர்கள், உங்களுக்காகவும் உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துடைய வருகைக்கான எல்லா அடையாளங்கள் இந்த பூமியிலே நிறைவேறிக்கொண்டே இருக்கிறது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் எழும்பும், ராஜ்யங்களுக்கு விரோதமாய் ராஜ்யங்கள் எழும்பும். அநேக கொள்ளை நோய்கள், பூமி அதிர்ச்சிகள், பஞ்சங்கள் உண்டாகும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு பார்க்கும் பொழுது பணம் இருக்கிறது, மருந்துகள் இல்லை. மருந்துகளுக்காக மக்கள், ஊசிக்காக இரவும் பகலும் மக்கள் காத்து கிடக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். பஞ்சம் தேசத்தில் காணப்படுகிறது. ஆனால் தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு நற்செய்தியாக இருக்கிறது. பஞ்ச காலத்திலே உங்களை உயிரோடு பாதுகாக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனை தேடுகிற பிள்ளைகள், அவரை ஆராதிக்கிற பிள்ளைகள், அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைகள், தேவ பக்தியாய் நடக்கிற பிள்ளைகள், தேவனுக்கு பயப்படுகிற பிள்ளைகள், கர்த்தருக்கு கொடுக்கிற பிள்ளைகள், அவருடைய சன்னிதானத்தை ஜெபிக்கிற பிள்ளைகள், உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவான ஆசீர்வாதங்களை கர்த்தர் நிச்சயமாய் கர்த்தர் கட்டளையிட போதுமானவராக இருக்கிறார். ஆமென். ஜெபத்திலே விழித்திருங்கள். உங்களுடைய ஜெப நேரம் விரிவாகட்டும், உங்களுடைய வேத வாசிப்பு விரிவாகட்டும். நீங்கள் செய்கிற எல்லா காரியங்களும் கர்த்தர் வாய்க்கப்பட்டபடியாய் அதிகமாய் வேதத்தை வாசிக்க. சங்கீதம் 119 சங்கீதத்திலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அல்லேலூயா. இந்த உலகத்திலே பணம் கொடுக்காத சமாதானம், பதவி கொடுக்காத சமாதானம், இந்த உலகத்தில் எந்த உறவுகளால், சொந்த பந்தங்களால் கொடுக்க முடியாத சமாதானம் இயேசு உங்களுக்கு கொடுக்க கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அவர்களுக்கு இடரல் இல்லை.
அல்லேலூயா. சங்கீதம் 119, 165. சங்கீதம் 119, 165 வாசிக்கும் பொழுது வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அல்லேலூயா. இங்கே அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது இவ்வாறாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 10:22 மறுபடியும் வாசிக்க கேட்கலாம். அதற்கு அவர்கள், நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவரும் யூத ஜனங்கள் எல்லாராலும் நல்லவர் என்று சாட்சி பெற்றவருமாகிய கொர்நேலியே என்ற 3 தந்திரி உம்மை தம்முடைய வீட்டுக்கு அழைப்பித்து உம்மால் சொல்லப்படும் வார்த்தைகளை கேட்கும்படி பரிசுத்த தூதனாலே தேவ யத்தனமாய் கட்டளை பெற்றார் என்றார்கள். அல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டது கடைசியாக தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது கேட்கும்படி பரிசுத்த தூதனாலே அவன் கட்டளை பெற்றான். இந்த கொர்நேலியுக்கு காணப்பட்ட விசேஷமான குணாதிசயம் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு மிகுந்த வாஞ்சை. சில பேருக்கு பாடுறதுக்கு நல்லா சந்தோஷமாக இருப்பாங்க, ஆராதிக்கிறது பிடிக்கும். கர்த்தருடைய வார்த்தைகள் அநேகருக்கு கேட்பது கடினமாக இருக்கும். வேதத்தை நீங்கள் நேசிக்கலானால் வலியுறுத்தி வருகிற கர்த்தருடைய வார்த்தைகளை தேவனுடைய ஊழியர் மூலமாய் கர்த்தர் உங்களுக்கு பேசுகிற வார்த்தைகளை நீங்கள் வாஞ்சியோடு கேட்கும் பொழுது இந்த வார்த்தை உங்களை உயர்த்தக்கூடியதாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. இந்த நாளிலே இங்கே கொர்நேலியே என்று சொல்லப்படுகிற நீதிமான்களை காணப்படுகிற விசேஷமான குணாதிசயம், அவன் 100க்கு அதிபதியாய் மிகப்பெரிய ஐஸ்வர்யவனாய் அவன் காணப்பட்டாலும் அவன் தேவ பக்தி உள்ளவன், தன் வீட்டார் அனைவரோடு கூட தேவனுக்கு பயப்படுகிறவன், தான தர்மம் செய்கிறவன், மிகுந்த தான தர்மம் செய்கிறவன். அது மாத்திரமல்ல, எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறவன். கடைசியாக பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையை தூதனாலே பெற்று தேவனுடைய வார்த்தையை கர்த்தருடைய ஊழியக்காரனாக்கி தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு வாஞ்சியோடு காத்திருக்கிற மனுஷனாய் காணப்படுகிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழுப்புவார்கள் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. தேவனுடைய வார்த்தைக்கு காத்திருக்கிறீர்களா? வேதத்தை வாசித்து கர்த்தர் உங்களோடு பேசும்படியாய், ஆண்டவரே இந்த நாளிலே நான் வாசித்த வேத பகுதியிலிருந்து என்னோட பேசுவது என்று சொல்லி கேட்கிறீர்களா? தேவனுடைய ஊழியர்கள் பண்ணுகிற கர்த்தருடைய வார்த்தைகள், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த போதங்கள், கொடுக்கிற வார்த்தைகளை வாஞ்சியோடு நீங்கள் கேட்கிறீர்களா? நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையின் மேலே வாஞ்சியாக இருப்பீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் சுகம் கடந்து வரும், சமாதானம் கடந்து வரும், உயர்வு கடந்து வரும். சங்கீதம் 119, 165 படி வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. எந்த காரியத்தில் நீங்கள் இடர்ந்து போக மாட்டீர்கள். உங்களுடைய கையின் பிரயாசத்தில் இடரல் வராது, உங்களுடைய குடும்பத்தில் இடரல் வராது, உங்களுடைய எந்த காரியத்தில் நீங்கள் இடர்ந்து போவதில்லை. கர்த்தர் சொல்கிறார், காலை தள்ளாட விட்டார். இதோ இஸ்ரவேலரை காக்கிறத உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கர்த்தர் உங்களை கண்ணின்படி போல் பாதுகாக்கிற தேவன். சங்கீதம் 93 நாம் வாசிக்கும் பொழுது உன்னதமான மறைவில் இருக்கிறவன் சர்வவல்லவருடைய நான் கர்த்தரை நோக்கி என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்வேன். அவர் இந்த வேடனுடைய கண்ணிக்கும், அவருடைய சத்துருவாகிய வேடனுடைய கண்ணிக்கும், பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும், பாலாக்கும் இப்பொழுது நடமாடுகிற எல்லா கொரோனா போன்ற கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அல்லேலூயா. அவர் தம்முடைய சிறகுகளால் உன்னை மூடுவார். அவர் சட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவார். அவருடைய சட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவார். அல்லேலூயா. ஆமென். நீதிமான் பாடி மகிழ்கிறான் என்று சொல்லி நீதிமொழிகள் 29:6 சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 140:13 சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமான்கள் கர்த்தரை துதிப்பார்கள். தேவனுடைய பிள்ளைகள், உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுதுலாம் வேதத்தை நேசிக்கிறீங்களா? வேதம் உங்களுக்கு பிரியமாக இருக்கிறதா? கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க வாஞ்சியாக இருக்கிறீர்களா? இந்த கடைசி நாட்களிலே தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. கட்டுக்கதைகளுக்கு செவி கொடுக்கும் காலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வசனத்தின் மேலே வாஞ்சியாக இருக்கிறீங்களா? வசனத்தை வாசிக்கிறீங்களா? நேசிக்கிறீங்களா? அதன்படி நடக்க பிரயாசப்படுகிறீர்களா? கர்த்தருடைய வார்த்தைப்படி நடக்கும் பொழுது தேவனுடைய ஆசீர்வதிப்பார். தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும்படி கட்டளை பெற்றது மாத்திரமல்ல, கர்த்தருடைய ஊழியக்காரனை அழைத்து தேவனுடைய வார்த்தைகளை
கேட்டார். அல்லேலூயா. ஆமென். அவன் கடைசியாக நாம் வாசிக்கும் பொழுது அவன் 48ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 10ஆம் அதிகாரம் 47, 48. அப்பொழுது பேதுரு, நம்மைப் போல பரிசுத்தாவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்நானம் பெறாதபடிக்கு எவனாகிலும் தண்ணீரை விலக்கலாமா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது சில நாள் அங்கே தங்கும்படி அவனை வேண்டிக் கொண்டார்கள். இப்போது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இவர்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கப்படினாலே நடந்த காரியம் என்னவென்று சொன்னால் 44 சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டு யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாய் உங்களை நிரப்ப அவர் போதுமானவராயிருக்கிறார். சமாதானத்தை கொடுக்கும்படியாய், எல்லா வியாதியின் முகங்களை குறித்துக் கொள்ளும்படியாய், எல்லா தரித்திரங்களை மாற்றி போடும்படியாய், எல்லா சாபங்களை மாற்றி போடும்படியாய் ஆவியானவர் உங்களை நிரப்புகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நிச்சயமாய் தேவ பிரசன்னம் இறங்கி கொண்டிருக்கிறது. எல்லா கொரோனா வியாதியாக இருந்தால், எந்த பலகீனமாக இருந்தாலும் இந்த அபிஷேக நாதர் இறங்கும் பொழுது அபிஷேகத்தினால் முகம் முறிந்து போகிற வார்த்தைப்படி எல்லா சாபத்தின் முகங்கள், எல்லா வியாதி முகங்கள் இப்பொழுதே முறிந்து போகிறது இயேசுவின் நாமத்தினால. அல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்கள் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது ஆவியானவர் அவர்களை நிரப்பினார். அவர்களை நிரப்பினது மாத்திரமல்ல, இங்கே பேதுரு சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களுக்கு ஞானஸ்நானம் பெறாதபடி எவனாகிலும் தண்ணீரை விலக்கலாமே என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டார். அல்லேலூயா. ஆமென். அவர் பூரண சத்தியத்துக்குள்ளே அவர் கடந்து வருகிறதை பார்க்க முடிகிறது. வசனத்தை ஆழமாய் தியானிக்கிற பிள்ளைகள், வசனத்தை தியானிக்கிற பிள்ளைகள், வசனத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஊழியர்கள் மூலமாய் கேட்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நிறைவான அபிஷேகம் கடந்து வருவது. அது மாத்திரமல்ல, அபிஷேகம் பெற்று ஞானஸ்நானம் பெறாதவர்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெறும்பொழுது கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19ஆம் 20ஆம் வசனத்தை நாம் வாசித்து படிக்கலாம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19, 18, 19 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து அல்லேலூயா. இயேசு சொன்ன கட்டளை என்னவென்று சொன்னால், புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உபதேசித்து யாவற்றையும் கைக்கொள்ளும்படி செய்தேன். உலகத்தை முடிவறியதும் சகல நாட்களில் நான் உங்களோட கூட இருக்கிறேன் என்று சொன்ன தெய்வம் இந்த நாளிலும் உங்களுடைய வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்து கழிக்கும்படி கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். கொர்நேலியுடைய விண்ணப்பத்தை கேட்ட தெய்வம் உங்களுடைய விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்க போகிறார். உங்களை தம்முடைய ஆவியின் அபிஷேகத்தினால் நிரப்பி உங்களுடைய பலவீனங்களை மாற்றிக்கொள்ள போகிறார். தரித்திரங்களை சாபங்களை மாற்றிக்கொள்ள போகிறார். உங்களுடைய வாழ்க்கையின் குடும்பத்தை காணப்படுகிற எல்லா சமாதான பிரச்சனைகள், எல்லா சண்டைகள், பிரிவினைகளை மாற்றி தெய்வீக சமாதானத்தினாலே கர்த்தர் உங்களை நிரப்ப போதுமானவராயிருக்கிறார். கர்த்தர் சொல்கிறார், உலகத்தின் முடிவு வரைக்கும் சகல நாட்களிலும் நான் உங்களோட கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். உங்களுடைய வாழ்க்கையிலே கடைசி வரை உங்களுடைய தாத்தா பாட்டி வருவதில்லை, உடன் பிறந்தவர் வருவதில்லை. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், உலகத்தின் முடிவு வரைக்கும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. பொருளுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட நீதிமானாகிய பொருளுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட குணாதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படக்கூடிய ஒரு நிமிடம் நாம் எல்லாரும் கண்களை கொடி கர்த்தருடைய முகத்தை நாம் எல்லாரும் நோக்கி பார்க்கலாம். இருந்த இடங்களில் முழங்கால் படிக்க முடிந்தவர்கள் முழங்கால் படிக்க கொள்ளலாம். அது எழுதி நிற்க முடிந்தால் எழுதி நின்று கொண்டு தேவனுடைய முகத்தை நீங்கள் நோக்கி பார்க்கக்கூடிய அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அப்பா பிதாவே, உடைய ஒரே பேராளுக்குமானாக இயேசுவின் நாமத்தினாலே உடைய பாதத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாய் தங்குவான் வார்த்தை
இரத்தத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் கழுவி சுத்திகரித்து ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருந்த யாராகிலும் இரத்தத்தினால் கழுவப்படாமல் இருப்பார்களானால், தம்முடைய பாவங்களை அறிக்கை செய்யாமல் இருப்பார்களானால், இந்த விலையிறப்பட்ட இரத்தத்தினால் இந்த பிள்ளைகளை கழுவி சுத்திகரித்து நீதிமானாய் மாற்றும்படியாக நாங்கள் செலுத்துகிறோம். கொர்நேலியுடைய வாழ்க்கையிலே நிறைவான நன்மைகளை கட்டளைகளை அவன் பிரத்யட்சமாய் தூதனை அனுப்பி அவனை பலப்படுத்தினீர். அதுபோல இந்த கொர்நேலியு நீதிமானாய் இருந்தது போல தேவ பக்தி உள்ளவர்களாய், தேவனுக்கு குடும்பத்தாரோடு கூட தேவனுக்கு பயப்படுகிறவர்களாய், அநேக தான தர்மங்களை பண்ணுகிறவர்களாய், எப்பொழுதும் செபிக்கிறவர்களாய், தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுதே அவருடைய வாழ்க்கையில் அபிஷேகம் பெற்றது போல இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆவியானவர் தொடுகிறார்கள். உடைய அபிஷேகத்தின் வல்லமை தொடுபடியாக ஜெபிக்கிறோம். அபிஷேகனாவது நீ வரும் பொழுது சகல சத்தியத்திலே வழி நடத்துவார்கள் வார்த்தை தெரியும். ஒருவேளை அப்பா இன்னும் அபிஷேகம் பெற்றும் இன்னும் தண்ணீர் பொழிப்பினால் பிதாகுமாரன் பசுதாவி நாமத்தினாலே பாவம் மன்னிப்பு என்று ஞானஸ்நானத்தினால் இருப்பார்கள். உடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து உடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து ஞானஸ்நானம் பெற கர்த்தாவே நீர் அனுக்கிரமணபடியாக ஜெபிக்கிறோம். நீதிமானுக்கு கொடுக்கப்படுகிற சமாதானம், நீதிமானுக்கு கிடைக்கிற நிறைவான பொக்கிஷமாகிய மன நிறைவு, சமாதானம், சுகம், விடுதலை, உயர்வு ஒவ்வொருவருக்கும் உண்டாகக்கூடிய நாங்கள் கற்றுனாலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் உடைய அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்கள் மேலும் உடைய அபிஷேகம் இறங்கட்டும், உடைய ஆசீர்வாதம் இறங்கட்டும். நல்லெண்ணத்தோடு காணப்படுகிற ஒவ்வொருவரையும் தொற்று நீர் சுகமாக ஆண்டவரே. பொருளாதார நெருக்கடிகள் எல்லாம் பணத்தை ஆண்டவரே எல்லாவற்றையும் மாற்றிக்கொள்ளும் ஆண்டவரே. இந்த கொரோனா பாதிப்பிலிருந்து ஒவ்வொரு குடும்பங்களையும் அப்பா நீர் பாதுகாக்க முடியாமல் சொல்லிக்கிறோம். அப்பா அவனுடைய ரத்தம் ஒவ்வொரு வீடுகள் மேலே தெளிக்க மாட்டவரே. வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு நபர்கள் மேலே இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிற மாட்டவரே. கொரோனா மாத்திரமல்ல பலவிதமான வியாதிகளோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தரை தொட்டு சுகமாக்கும்படியாக சொல்லிக்கிறோம். அப்பா கர்த்தருடைய நாமம் பலத்திற்கு நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாயிருப்பான். உன்னதமானுடைய மறைவுக்குள்ளே உடைய சென்றை நிழலுக்குள்ளே ஒவ்வொருவரையும் கடந்து வர பண்ணபடியாக சொல்லிக்கிறோம். அப்பா அந்த நாளிலே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தனை தொட்டதாய் ஸ்தோத்திரம். தரித்திரத்தோடு காணப்படுகிற பிள்ளைகளுக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்க ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நன்மையினால் முடிசூட்டுகிறேன். விடுதலை ஆவியானவர் அப்பாவை ஸ்தோத்திரிக்கிற காட்சியாக அப்பா குடும்பமாய் ரட்சிக்கப்படாத அப்பா குடும்பங்களில் ரட்சிக்கப்படாத நபர்களையும் கொர்நேலியு குடும்பம் போல குடும்பத்தார் அனைவரோடு கூட தேவனுக்கு பயப்படுகிறோங்கிற வார்த்தை, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களில் அப்படியே நடக்கும்படியாக ரட்சிக்கிறோம். ரட்சிக்கப்படாத கணவர், பிள்ளைகள், பெற்றோர், உடன் பிறந்தவர்கள் ரட்சிக்கப்படும்படியாக இயேசுவின் நாமத்தினால ரட்சிக்கிறோம். செய்கிற தயவுக்காக சொல்கிறோம். ஒவ்வொருவரையும் குடும்பமாய் கர்த்தரை வருகின்ற ஆயத்தப்படுத்தபடியாக ரட்சிக்கிறோம். வலுவாரும் எங்களை காக்கும் மைமுள்ள சன்னிதானத்திலே எங்களை மகிழ்ச்சியோடு மாசத்தவர்களாய் நிறுத்த வல்லப்படவில்லை. உங்களுடைய கருத்துக்களை அப்பா நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். அவரிடத்தில் ஒப்புக் கொடுத்ததை அவர் அந்நாள் வரை காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார். பார்க்கிறோம். வல்லமை தேவன் வருகை பெற்று கொள்ளாதபடி காத்துக்கொள்ளும். கர்த்தர் நாமத்தினால் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். ஒவ்வொரு இரத்த படைகளை மறைத்துக் கொள்ளும். நிக்கரங்கள் கடந்து போக வேண்டும். இந்த செட்டை நிழலை வந்து தங்குவே பார்க்கிறேன். செட்டை நிழலுக்குள்ளே உன்னதமானுடைய மறைவுக்குள்ளே உலகத்த கோட்டைக்குள்ளே எங்களை ஒவ்வொருவரையும் மறைத்துக் கொள்ளும்படியாக நீ சொல்லிக்கிறோம். அப்படியாக செய்கிற தயவுக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு இரத்த கோட்டையை மறைத்து காத்துக்கொள்ள ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல பிதாவே ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. நாத்துமாவே முழுவதுமே ஒரு பரிசுத்த நாமத்தை சொல்லுங்கள். நாத்துமாவே கர்த்தரை சொல்லுங்கள். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் சிநேகமும் சமாதானமும் இன்றும் என்றும் சதா காலத்திற்கு